நம்ம காயல் ரைடர் சேனலை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதெல்லாம் கேட்குற ஒரே கேள்வி, ஒரு குரூப் ரைடு போடு ப்ரோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப ஆசை தான். ஆனால் நான் என்னத்தையாவது டைம் கிடைக்கும்போது தன்னந்தனியாக ஓடி போய்டுறேன், இல்லைனா 1-2 பேரை சேர்த்துக்கிட்டு ஓடி போயிடுறேன். இப்போ லாங் ரைடில் கண்டிப்பாக நம்ம குரூப்பாக போட முடியாது. ஒன்லி லடாக் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே குரூப் ரைடு போடலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் எனக்கும் மிக சரியான நேரம் காலம்லாம் அமைய மாட்டேங்கி, அந்த மாதிரி ஒரு நேரம் காலம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு குரூப் ரைடு போட்டிருக்கிறோம். நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போஸ்ட்டும் போட்டு விட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்குரிய விரிவான ஒரு வீடியோ தான். அடுத்த மாதம் ஜூன் 12ஆம் தேதி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ரைடு போக போகிறோம். இதில் நம்ம பைக் ரைடர் மட்டும் இல்லை, நம்ம குடும்பமும் சேர்ந்து இதில் கலந்துக்கிடலாம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே நம்ம பைக் ரைடருக்கு மட்டும் இல்லை, குடும்பமாக சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கொல்லி ஹில்ஸ், 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்கிற ஒரு அடி பயங்கரமான ஒரு ரோடு இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அதுக்கு தான் போக போகிறோம். அதை பற்றி தான் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பைக் ரைடு எப்போ போக போகிறோம், எங்கேருந்து போக போகிறோம், எங்கே ஜாயின் பண்ண போகிறோம், அந்த ரைடில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் நல்லா இருக்கிறேன். நம்ம நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் போக போகிற ஒரு ரைடுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கொல்லி ஹில்ஸுக்கு போக போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த கொல்லி ஹில்ஸுடைய பைக் ரைடில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சட்டுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இந்த பைக் ரைடு வந்து நமக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் 12, 13, 14 இந்த 3 நாளும் போக போகிறோம். செகண்ட் வீக், அதாவது செகண்ட் வீக்கெண்டில் நம்ம போக போகிறோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மேலே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி விட்றேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த ட்ரிப்பு அஃபிஷியலாக நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இதில் நான் பர்சனலாக நான் வந்து ரைடுக்கு வர போகிறேன். சென்னையிலேருந்தே நம்ம கொல்லி வரைக்கும் பைக் ரைடு பண்ண போகிறோம். இதில் நான் ஏன் கூட வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இடத்துங்கள்லேருந்து வரணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீடுகள்லேருந்து உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் கிளம்பி நாமக்கல் வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம நாமக்கல்லில் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டிருக்கிறோம். அந்த கொல்லி மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கேதர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாமக்கல்லில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து அந்த இடத்துல ஒரு மீட்டப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த உலகத்துடைய பயங்கரமான ஹேர்பின் பெண்டு நிறைந்த கொல்லி ஹில்ஸுடைய 70 ஹேர்பின் பெண்டை என்ஜாய் பண்ணி நம்ம ரைட் பண்ண போகிறோம். உண்மையிலே அதெல்லாம் வந்து தரமாக இருக்க போது. இதில் பைக்கர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃபேமிலியாக வர்றவங்களும் வரலாம். அவங்களுடைய சொந்த காரில் வரணுன்னாலும் வரலாம், இல்லை மற்றபடி மற்ற டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வரணுன்னாலும் தாராளமாக வரலாம். இதில் எந்த விதத்துலையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ சென்னையில் நமக்கு 12ஆம் தேதி மார்னிங் 6 மணிக்கு நம்ம அங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜூன் 12 6 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சென்னையிலேருந்து, சரிங்களா? சென்னையில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, பூந்தமல்லியில் இருக்கிற மெக்டொனால்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்குமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் குழம்ப வேண்டாம். தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம எங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கே நம்ம கேதர் ஆக போகிறோம், அதுக்கப்புறம் எங்கே டெஸ்டினேஷன் சேர போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நாமக்கல் வரப்போகிறோம். நாமக்கல்லேருந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, மதுரையிலேருந்து, அதேமாரி சேலத்துலேருந்துலாம் ஜாயின் பண்ணுறவங்க அங்கே நாமக்கல் வந்துட்டிங்க அப்படின்னா எல்லாரும் கேதர் ஆகி நம்ம மேலே கொல்லி ஹில்ஸுக்கு போக போகிறோம். கொல்லி ஹில்ஸுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு ரீச் ஆன உடனே நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டே. அந்த ஸ்டேயில் நம்மளுடைய ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் ஆகும். அந்த ரூம்ஸ் அலோகேட்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன மீட்டிங் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு வேளை ஈவினிங் நேரம் தான் போய் சேருவோம். ஸோ வந்ததுக்கப்புறமே நம்ம எல்லாருமே கேதர் ஆகி நம்மளோட மீட் அண்ட் க்ரீட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டு அப்போது நம்மளுடைய ரைடு விஷயங்களை பற்றிலாம் ஷேர் பண்ணிக்கிடுவோம். நைட்டு அந்த ஒரு இவ்வளோ தூரம் நம்ம சென்னையிலேருந்து ரைட் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த ஒரு டயர்டை போக்குறதுக்காக ஒரு டிஜே பார்ட்டி, அதே மாதிரி கேம்ப் ஃபயரு, அப்புறம் பார்பிக்யூ, இது எல்லாமே நமக்கு வந்து அங்கே ஒரு வைப்பான ஒரு இடமா இருக்க போதுன்னு வைங்களேன். ஸோ அதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின்னர் அன்லிமிட்டட் நான்வெஜ் டின்னர் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிடுவோம் அந்த நாளை. ஒரு மெமரிஸாக சூப்பராக இருக்கும் அன்றைக்கி டேவே நாள். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளை வேக்கப் பண்ணி விட்றதே நானாக தான் இருப்பேன். ஏன்னா எப்போவுமே நான் எந்த ட்ரிப்லையுமே முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் எழுந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் மக்களை எல்லாத்தையும் அப்படியே கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் சொல்ல மாட்டேன். டைம் நான் ஒரு 7 மணி 5 மணி 6 மணின்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சு எல்லாரையுமே நான் எழுப்பி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது. ஸோ நான் உங்களை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸ் டீ காஃபி ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு குடீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். குடீஸ் அப்படின்னாச்சுன்னா நமக்கு நம்மளுடைய ரைடில் வர்றவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி. ஸோ அந்த கிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து பைக் ரைடாக ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஒருவேளை அந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் என்னால் வர முடியாது, நான் வேறு பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்குமே சில விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு டீம் மூலமாக உங்களுக்கு பக்கத்தில் வேறு ஆகாய கங்கை இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் போகிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்களை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் நமக்கு வந்து லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், கொல்லி ஹில்ஸில் எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாது. நம்ம திருப்பி ரூமுக்கு வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4-5 மணிக்குள்ளே நம்மளுடைய எல்லா எக்ஸ்ப்ளோர் விஷயங்களையும் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹில் பாயிண்டில் நின்று நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தனி ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து கொடுத்துட்டு நம்ம திருப்பி ரூமுக்கு வரப்போகிறோம். வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு மீட்டிங் இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்னுடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். அதேமாதிரி நம்ம கூட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸும் வர்றாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்ம அடுத்த ஆகஸ்ட் மாதம் லடாக் போக போகிறோம். அந்த லடாக் போகிறதுக்கு உண்டான ரைடர்ஸும் அதில் நம்ம கலந்துக்கிடுவாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ரைட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், நம்ம பைக்கை எப்படி சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய ரைடிங் டேட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஃபேமிலியை கஷ்டப்படுத்தாமல் நம்ம ரைடை எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சூட்சும விதிகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர், அதேமாதிரி டிஜே பார்ட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பிரிஞ்சு போக போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு லாங் ரைடு பண்ணி சென்னைக்கு வர்றவங்களோ லாங் போகிறவங்களோ திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறவங்களோ போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லாங் நம்ம பண்ணுறதுனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 AM நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போக போகிறோம். ஸோ இதுதான் பிளானு. இந்த பிளானு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது கீழே தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக கால் பண்ணி கூட என்கிட்டயே கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கொல்லி ஹில்ஸ் நம்ம தமிழ்நாட்டோடைய நடுப்பகுதி, கிட்டத்தட்ட சேலம் நாமக்கல் பக்கத்தில். அதனால் நான் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரே டெஸ்டினேஷன் தூரமாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து முன்னுக்கூட்டியே நான் சென்னைக்கு போயிடுவேன். சென்னையிலேருந்து தான் நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் நம்ம சென்னையிலேருந்து நீங்கள் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வாய்ப்பை. சென்னையிலேருந்தே என் கூட நீங்கள் ரைட் பண்ணி வரலாம். நம்ம அப்பாச்சி RTXயில் தான் நான் வரப்போகிறேன். ஸோ அந்த பைக்குக்கும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அந்த பைக் எப்படி இருக்குது, என்ன ஏது, வாங்கலாமா போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். யாருக்காவது டெஸ்ட் ரைடு வேணுன்னா கூட அந்த ரைடில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அந்த பைக் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொல்லி ஹில்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதனால் நமக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா June 5 உங்களுக்கு கடைசி டேட்டு. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுற 1 வீக்குக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் இருக்குது, June 5 வரைக்கும். அதுக்குள்ளே உங்களுடைய டேட்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு, லீவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த டீமில் இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப மெமரியாக இருக்கும். அதுவும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாமே நிறைய இதுலேயும் சொல்ல முடியாது. நிறைய நீங்கள் செய்யும்போது நான் எப்போவுமே அப்படித்தான், சில விஷயங்களை திடீர்னு செய்வேன். அதனால் அதெல்லாமே நம்ம அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. கொல்லி ஹில்ஸ் ரைடு 2026 ஜூன் மாதம் 12, 13, 14 3 நாட்கள் வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து நேரடியாக பண்ண போகிறது லடாக் ரைடு தான். ஸோ அதனால் இந்த வண்டியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஒருவேளை நீங்கள் லடாக் பை ரோட்டில் போகணும், எப்படி போகலாம் என்ன ஏது அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த ரைடில் கலந்துக்கிடுங்க. சென்னையிலேருந்து என் கூட வாங்க. அப்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை வச்சு கூட நீங்கள் லடாக்கு வர்றவங்களும் அங்கே வருவாங்க. அவங்க கூட பேசிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கேதர் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் முடிவு பண்ணி லடாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரிப்பில்.
சும்மா டைம் பாஸுக்கு பண்ண மாதிரி பண்ணலை, நிறைய அர்த்தத்தோட நிறைய யூஸ்ஃபுல்லாக இந்த ட்ரிப்பை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தனியாக நமக்கு ஹட்டும் சரி, உங்களுக்கு வில்லா மாதிரியான ஸ்டேவும் சரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த விதத்துலையும் ஃபேமிலியாக வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருப்போம். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேவும் வந்து ஒரு செக்யூர்டான ஸ்டே. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அதனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிட வேண்டாம். நாங்கள் ரைடர்ஸ் யாருக்குமே வந்து டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலியாகவும் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். வேறு ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் இந்த சம்மரில் எங்கேயுமே ட்ரிப்பு போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான எலிகண்டான ஒரு ட்ரிப்பாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதேமாதிரி புக் பண்ணுறதுக்கு கடைசி நாள் June 5, அதையும் மறந்துடாதீங்க. நான் உங்களுக்காக June 12ஆம் தேதி சென்னையில் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? பாய்.